விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீடு பெற்றுள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகள் எப்பொழுதும் நலிவடையக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு வருடம் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஃபசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்டம் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அண்மையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த பேஞ்சல் புயல் காரணமாக வெள்ளம் மற்றும் புயலால் ஏராளமான பயிர்கள் நாசமாயின. இவை கணக்கிடப்பட்டு காப்பீடு செய்த பயிர்களுக்கு இழப்பீடு தொகை தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. ரூபாய் 54 கோடி இழப்பீடாக வழங்கப்பட்டு 162 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் பயிர் காப்பீடு செய்த அனைத்து பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். அனைத்து பயிர்களுக்கும் பயிர் காப்பீடு செய்யும் முறையையும் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என்றும் அனைத்து பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், முருகையன், ஒரு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களில் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டியுள்ளோம். இதில் 162 கிராமங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பயன் கிடைத்துள்ளது. ஆனால் மீதி உள்ள விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. இந்த இன்சூரன்ஸ் திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது விவசாயிகள் மத்தியிலே பெரிய வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இருந்த போதும் ஒரு சில கிராமங்களுக்கு கொடுத்து மற்ற கிராமங்களுக்கு விடுபட்டது விவசாயிகள் மத்தியில் பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அரசு தலையிட்டு உடனடியாக இந்த இன்சூரன்ஸ் பணத்தை பிரீமியம் கட்டிய அனைத்து விவசாயிகளுக்கு கிடைக்க ஆவண செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஒரு விவசாயி, பேர் ராஜாராம். எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து பயிர்களும் விவசாயிகள் பயிர் வைக்கிறாங்க. அந்த பயிர் வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டும் பாரத பிரதமரோ மாநில அரசும் மத்திய கவர்மெண்ட்டும் சேர்ந்து இன்சூரன்ஸ் பண்றாங்க. அதுல மற்ற பயிர்களுக்கு பண்ணறதில்லை. அதனால அனைத்து வகையான பயிர்களுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி அந்த இழப்பீடு வழங்குமாறு மத்திய மாநில அரசுகளை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் மூலம் பேஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பேரிழப்பில் இருந்த விவசாயிகளுக்கு தற்பொழுது காப்பீடு தொகை வந்துள்ளது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.